உறவுகளுக்கு வணக்கம். திரு விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வந்து ஈரோட்டில் பேசினார். ரொம்ப சீப்பியம்பாக நிறைய அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். அவர் எப்போயுமே போய் ஒவ்வொரு இடத்துலையும் பேசும்போது அந்த இடத்துல இருக்கிற தகவல்களை எழுதி வச்சுக்குவார். எழுதி கொடுத்துட்டு அந்த ஏரியாவில் என்னென்ன இருக்கோ, எது ஃபேமஸோ ஃபஸ்ட்டு அதை பேசிடுவார். அதுக்கடுத்து அந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்கோ அது பேசிடுவார். அது மீன்ஸ் அதை எழுதி வச்சுட்டு இங்கே இந்த பிரச்சனைகள் இருக்குது, இந்த இடத்துல இது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி அவர் பேசுவார். நல்ல விஷயந்தான். அது அவருடைய பாணி, அவருக்கு அதுதான் வரும். அதை வந்து அவர் எழுதி கொடுக்குறாங்க, அதை அவர் பேசுவார், அதெல்லாம் ஓகே தான். அவர் எப்போவுமே வந்து ஒரு விஷயம் பேசிகிட்டே இருப்பார். என்னென்னா, கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லி பேசிகிட்டே இருப்பார். அவர் பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேர் தான் எதிரி. அவர் மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதை ஒரு கூட்டம் நம்புது. அந்த கூட்டம் வந்து ஒரு திரைக்கவர்ச்சி மோகத்தில் வந்து சுற்றிட்டு இருக்கிற ஒரு கூட்டம். அந்த கூட்டம் வந்து ஒரு கட்டவுட்டு கட்டி பால் அபிஷேகம் பண்ணி பால் ஊற்றி அவர் படத்தை கொண்டாடி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி தன் உயிரையும் மாய்த்து வந்து களத்தில் இறங்கி போராடின கூட்டம். அது தன் உயிரை மாய்த்து களத்தில் இறங்கி போராடின கூட்டம். அதுதான் களம். அவர் ஒரு களம் சொன்னார். என்னென்ன பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், களத்தில் இருக்கிற அரசியலில் இருக்கிறவங்கள தான் நாங்கள் வந்து எதிர்த்து பேசுவோன்னு. சில கட்சிகளை மறைமுகமாக தாக்கி பேசினார். அதாவது களத்திலே இல்லாதவங்களெல்லாம் நாங்கள் வந்து பேசவே இல்லை பாஸ் அப்படின்னு பேசினார். அப்படி களத்திலே இல்லாத ஒரு கட்சியாக வந்து அவர் எந்த கட்சியை பார்த்து பேசுகிறாரு அப்படின்னா, என்னோடய பார்வையில் வந்து அவர் பேசக்கூடிய கட்சி வந்து நாம் தமிழராக தான் இருக்கும். ஏன்னா வந்து நாம் தமிழர் கடுமையான விமர்சனங்களை வந்து அவங்க மேலே வச்சுட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து இவர் டேரெக்டாக வந்து பேச மாட்டார். அவர் கொஞ்சம் ஒரு விதமான பயம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேரடியாக பேசிட்டு அதுக்கப்புறம் இன்னும் தாக்கம் எதிர்வினைவு பயங்கரமாக இருக்கும். அவர் பொதுவாகவே யாருமே பெரிய அளவில் எதிர்த்து பேசக்கூடிய ஆளெல்லாம் கிடையாது. அப்படியே கொஞ்சம் பட்டுப்படாமல் தொட்டும் தொடாமல் அப்படியே கொஞ்சம் நகர்த்திட்டு போகிற ஒரு கேரக்டர் தான். அப்படி தான் பேசியிருக்காரு அந்த ஸ்பீச்சில் பார்க்கும்போது. களத்திலே இல்லாத ஒரு ஆட்களெல்லாம் நாங்கள் சேர்க்க மாட்டோம் அப்படி சொல்லி பேசும்போது வந்து ரொம்ப ஆணவத்திமுறான ஒரு பேச்சு தான் அது வந்து சிஎம் ஆகி பிஎம் ஆனவங்க கூட இவ்வளோ ஆணவத்திமுறாக பேச மாட்டான். ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறவங்க இந்த அளவுக்கு ஒரு பேச்சை வந்து பேச மாட்டாங்க. அதாவது ஒரு பெரிய லீடர் கூட வந்து ஒருத்தர் களத்தில் இறங்கி நின்று வாக்கு சதவீதம் அது வந்து இப்போது அதிமுக ஒரு சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன். அதிமுக வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சி. அப்படி இல்லைன்னா இப்போது மிகப்பெரிய அளவில் பேசப்படுறது அதிமுக, நாம் தமிழ் இவங்கெல்லாம் தான் இருக்காங்க. அவருடைய பார்வையில் திமுகவை தவிர்த்து மற்ற கட்சிகளை சொல்ல வரேன். நாங்கள் களத்தில் பார்க்க வேண்டியது அவங்க மட்டும் தான் அவர் வச்சுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. மற்றவங்கெல்லாம் வந்து அதிமுகவோ திமுகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு கட்சி இருக்கட்டும், மதிமுக கூட வச்சுக்கேன், இல்லை ஒரு தொகுதி ஒரு சீட்டு நிற்கிறேங்க இதே டிவிக்கே. இப்போ இவர் வச்சுருக்கிற டிவிக்கே இன்னொரு வச்சுருக்காருல டிவிக்குன்னு சொல்லி, அவர் பேர் என்னது, வேல்முருகன், தமிழ் ஆர்மி கட்சி, அவரே கூட வச்சுக்கோங்களேன். யாராக இருந்தால் என்ன இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது இல்லையா. அப்போ களத்திலே இல்லாதவங்களும் அவங்களாம் கிடையவே கிடையாது பாஸ் அப்படின்னு பேசுகிறதுலாம் ரொம்ப ஆணவமாக இருக்குது. ஆணவத்தினுடைய உச்சமான ஒரு பேச்சு தான் அவர் பேசுனதெல்லாம். இது வரைக்கும் நீங்கள் அரசியலில் வந்து என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா ஒன்றும் கிடையாது. இனிமேல் இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுவும் தெரியாது. உங்கள் கொள்கைன்னா என்னென்னா அதுவும் தெரியாது. ஏன்னா இப்போது நம்ம இவங்களை விமர்சனம் பண்ணி பேசணுன்றதெல்லாம் நம்மளுக்கு அவசியமே கிடையாது. ஆனால் இப்போ விமர்சிக்கப்படக்கூடிய இடத்துல யார் தள்ளப்படுறான்னா இவங்களுடைய நடவடிக்கைகளும் இந்த அரசியலும் தான். என்ன காரணம் அப்படின்னா, நான் கூட ஏதாவது இந்த பிஜேபி ஏதாவது எதிர்த்து பேசுகிறாரோ அப்படின்னு கொஞ்சம் பயந்துட்டேன் திருப்பரங்குன்ற இஷ்யூவில் வந்து. ஏன்னா இவர் கொள்கை எதிரியாகவே அவங்கள வச்சுருக்காரு. இன்றைக்கி நம்ம ஏதாவது பேசுவார் அப்படின்னு சொல்லி வெறிக்கொண்டு பார்ப்போம், நம்மளும் கொஞ்சம் ஃபயர் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் யோசித்தேன். ஏதாவது பிஜேபி எதிர்த்து திருப்பரங்குன்ற இஷ்யூவில் நீங்கள் மத அரசியலை பண்ணுறீங்க, அப்படி பண்ணுறீங்க, இப்படி பண்ணுறீங்கன்னு ஏதாவது பேசுவார்னு பார்த்தேன். மனுஷன் எதுவுமே பேசலை, கொள்கை எதிரி, சரி விடுன்ட்டு அதோடு விட்டாச்சு. ஏன்னா இதுக்கு முன்னே அவர் பேசின இடம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் கூட போய் பேசினார், களத்திலே இல்லாதவங்களும் நாங்கள் எதிர்க்குது இல்லைன்னு. அங்கே டிஎம்கே களத்திலே கிடையாது, ஆனால் அங்கே போயும் டிஎம்கே தான் எதிர்த்து பேசுவாப்பில். அதெல்லாம் நம்ம அப்புறம் கதை, அது செகண்ட் ஆப்ஷனு. இவங்க ஸ்பீச்சில் வந்து என்ன நம்மளுக்கு தெளிவாக தெரியுது, இவங்க இன்னொன்று சொல்ல வந்தாருங்க, அதை நம்ம மெயினாக பேசி ஆகணும். இதுக்கப்புறம் ஐயா செங்கோட்டையன் அவர்களுடைய வருகை நம்மளுக்கு மிகப்பெரிய பலம்னு சொன்னார். இதுக்கடுத்து நிறைய தலைவர்கள் வர இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அதாவது என்னென்னா இவங்க யாருக்கு தூண்டில் போகிறாங்கன்னா எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஏடிஎம்கேல இருக்கிற பெரிய பெரிய தலைங்களுக்கு தான் தூண்டில் போட்டுட்ருக்காங்க. திரு செங்கோட்டையன் அவர்கள் உள்ளே போயிருக்காரு, கண்டிப்பாக அந்த வேலையை தான் அவர் செய்ய போகிறாரு. தூண்டில் போட்டு அவங்க வலிச்சுட்டு வந்து இப்போ இது திரும்பவும் வந்து இங்கே என்ன கட்டமைக்க போகிறாங்க. இவங்க ஆட்சியில் சிறப்பாக இருந்தது நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா? இவர்களுடைய ஆட்சிகள் எல்லாம் வந்து இதுக்கு முன்னே இவங்க தூண்டில் போட்டு அந்த பெரிய பெரிய தலைங்கள்லாம் உள்ளே வரப்போதில்ல, அந்த பெரிய பெரிய தலைங்கள்லாம் இங்கே வந்து நம்மளுக்கு சிறப்பான ஆட்சி எதுனா கொடுத்துச்சா நம்ம சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்போ எப்படி இவங்க மாற்றத்துக்கான ஒரு நபராக இருப்பாங்க? பேரறிஞர் அண்ணாவையும் எம்ஜிஆர் அவர்களையும் வந்து
நீங்கள் மட்டும் சொந்தம் கொண்டாட முடியாது, அது அவருக்கு வந்து எங்களுக்கான ஆளும் தான், நாங்களும் தான் சொந்தம் கொண்டாடுவோம், நீங்களாம் அதுக்கெல்லாம் கோச்சிக்கூடாதுன்ற அளவுக்கு பேசினார் அவர். தமிழ் தேசியவாதிகள் இதெல்லாம் பெருசாக ஏற்புடையதுனாக்கா ஏற்றுக்க மாட்டாங்க யாரும். அதனால் அதெல்லாம் நம்மளுக்கு அந்த சப்ஜெக்ட் தேவையில்லை. ஏன்னா இவங்க தான் திராவிட கட்சி, இன்னொரு திராவிட குட்டி கட்சி இவங்க, இன்னொரு திராவிட இன்னொரு பிள்ளை தான் இவங்களும். அந்த திராவிடனுடைய சாயல் மிகப்பெரிய அளவில் பிரதிபலிக்குது. ஏன்னா அவர் வந்து பெரியாரை மிகப்பெரிய அளவில் தூக்கி பிடிச்சதா இருந்தாலும் சரி, அதே போல் வந்து இவர் வந்து ஒன்றும் பெரிய ஒரு இவங்களுக்கும் டிஎம்கேக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இவங்களுக்கும் ஏடிஎம்கேக்கும் பெரிய டிஃப்ரென்ஸும் கிடையாது. திராவிட கட்சிகளுக்குமே இப்போ வச்சுருக்கிற டிவிக்கே அதுவும் இவங்களுக்குமே பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. என்னை பொறுத்தவரையும் இவங்க 2 பேரும் ஒன்று தான். அதனால் வந்து இவங்க பேசுகிறதெல்லாம் நம்ம வந்து எதுக்காக விமர்சனம் பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னே ஒருத்த வந்து குட்டிச்சுராக்கிட்டு போட்டான், ஏதோ எங்கள் பாட்டம் போட்டான் வந்து அதான் நம்ம அப்பா தாத்தாங்க இவங்க தான் வந்து தப்பு பண்ணிட்டாங்க, சினிமா போதையில் வந்துட்டு ஓட்டு போட்டு நாசம் பண்ணி இந்த 50 வருஷத்தில் நம்மளை வந்து இன்றைக்கி இந்த நிலைமையில் எடுத்துன்னு வந்து விட்டுருக்கு. நம்மளுக்கு அடிப்படையாக ஒரு வாழ்வியல் உரிமை எல்லாம் இருக்குது, மற்ற மாநிலங்கள் ஒப்பிடுகையில் நம்மளுக்கு ஓரளவுக்கு இருக்குது, அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் நம்ம கண்ணு முன்னாலே ஒரு இனம் அழிஞ்சதுக்கான காரணங்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அதுக்கெல்லாம் முட்டு கொடுக்க முடியுமா? அதுக்கெல்லாம் வந்து நம்ம இவங்களுக்கு இது பண்ண முடியுமா சொல்லுங்கள்? அது அவ்வளோ காண்ட் ஆகுது, அவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு செம்ம டென்ஷன்லாம் ஆகுது. அதுக்கு முட்டு கொடுத்து இன்னொரு திராவிட கழகம் மறுபடியும் புதுசாக ஒன்று உருவாகக்கூடாதுல்ல, அதுதான். அதுக்காக நம்ம எதிர்த்து பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதை நம்ம எதிர்த்து பேசி தான் ஆகணும். அப்படி பேசினா தான் இந்த அரசியல் ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா இவங்க இன்னொரு திராவிடத்தினுடைய தூக்கிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. அவங்க நம்ம எதெல்லாம் எதிர்க்கிறோமோ அந்த தலைவர்களையும் இவங்க தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்கும்போது அப்போ இவங்களை நம்ம எதிர்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. நீங்கள் எங்களை கேமில் சேர்த்துக்காதீங்க ராஜா, எங்களுக்கு நீங்கள் கேமில் சேர்த்துக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஆனால் எங்களுக்கு இந்த திராவிடன் எவன் தூக்கிட்டு வரணும், எவனாக இருந்தாலும் அடிப்போம். அந்த திராவிடம்ன்ற ஒரு விஷயத்த நீ இல்லை உங்கள் தாத்தா இல்லை யாராக இருந்தாலும் அடிப்போம். நீ அங்கே போய்ட்டு அவர் ஒரு ஸ்பயர் பீச் ஒன்று போட்டார் பார்த்தீங்களா, கடப்பாறை ஈவரன்ற ஒரு கடப்பாறைன்னு அண்ணன் போட்டு அப்படி போல் திரு சீமான் அவர்கள் இந்த பாரதி இந்த பாப்பான்னு நீங்கள் சொல்கிற இந்த பாப்பான் பாரதி வச்சு கடப்பாரி வச்சு உங்களை திராவிட கோட்டையை அடிப்பேன்னு சொன்னார் பாருங்கள். ஸ்பயர் பற்றிக்குன்னா அதே திராவிட தரப்புலலாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்து அப்படியே சும்மா ஒரு மண்டபத்தில் வந்து மீட்டிங் போட்டு அப்படியே பயங்கரமாக வன்மத்தை கக்கியிருந்தாங்க. வீடியோலாம் பார்க்கல, போய் பாருங்கள், தெறிக்க விட்டுருக்காங்க. ஒரே ஒரு வார்த்தை அவர் சொன்னது அதே மாதிரி தான். அது கொஞ்சம் கூட சலிக்காமல் திரு விஜய் அவர்கள் அதை எடுத்துகிட்டு வந்து பயன்படுத்தியிருக்காரு. ஸோ இவங்களுக்கு அவங்களுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. நம்ம எதிர்ப்பு தெரிவித்து பேசதான் வேண்டியது ஒரு சூழலில் இவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. மக்களுக்காக எந்த குரலுமே கொடுக்காம ஒரு நடிகன், அது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஒரு நேசிப்பு இருக்கும். நம்ம சினிமா துறையில் ஒரு சினிமாவில் நம்ம விரும்பி பார்த்து ரசித்த ஒரு மனிதன் வந்து இப்போது வெளியே வராருன்போது அதை ஜனங்க வந்து பார்க்க தான் செய்வாங்க, அதை ரசிக்க தான் செய்வாங்க. அந்த கூட்டம் ஓட்டாக மாறுமானா பார்க்கலாம், 26க்கு அப்புறம் பார்க்கலாம். மேபி வாங்கினாலும் நம்ம அது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இப்படி நம்ம மக்கள் எந்த அளவுக்கு ஒரு தற்கொலைகளாக இருக்காங்கன்றது நம்ம நிறைய வீடியோக்களை பார்த்துருப்போம். அவங்கள நம்ம விமர்சனம் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தில் என்னென்னா, ஒரு சில இடத்துல நம்ம கமெண்ட்ஸ் போய்ட்டு நாகரிகமான முறையில் கூட நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே போட்டு கடின்னு கடிச்சு வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அண்ணா கூட ஒருத்தர் ரொம்ப நாகரிகமான ஆள், ஒரு மனுஷன் பாவம் கருத்தியில் தான் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருப்பார். அந்த கமெண்ட் கூட ஸ்க்ரீன்ஷாட்டில் போகிறோம் பாருங்கள். அதுக்கு உள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ 18+ வேர்ட்ஸு போட்டு கடின்னு கடிச்சிருப்பாங்க. இவங்க இந்த அஜித் விஜய் இவங்க சினிமாவில் அடிச்சுக்கின்னு இது பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரி அரசியலும் நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி வந்துட்டால் அது ரொம்ப பெரிய பிரச்சனையை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருங்க. நீங்கள் அரசியலில் வரணுன்னா, நீங்கள் அரசியலில் பக்கம் பண்ணணுன்னா முதல்ல அரசியலை படிங்க. படிச்சுட்டு வந்து இங்கே அரசியலில் பேசலாம். எல்லாருமே வந்து முதலே தெரிஞ்சுக்கிட்டு யாரும் வந்து பேசலை. நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, அதெல்லாம் கற்றுக்கோங்க. விஜய்ன்ற ஒரு பெரிய நடிகனை வந்து பிடிக்கும், நடிகனாக பிடிக்கும், ஒரு ஆகச்சிறந்த கலைஞனாக பிடிக்கும். அவர் வந்து அரசியலுக்குள்ளே வந்து இப்போ பண்ணுற விஷயங்கள் தான் பிடிக்கல. நீங்கள் எதில் நடுநிலையாக இருக்கணுன்றது உங்களுக்கே தெரியலையா? ஒரு போலியான விஷயம் நடுநிலையாக இருக்கிற ஒரு விஷயன்றது, ஒரு ஆணவ கொலைன்றது, ஒரு சாதிய சிந்தனை பாகுபாட்டில் இருக்கிற ஒருத்தன் வந்து ஒரு வன்மமாக வந்து இன்னொருத்தனை கொலை பண்ணுறான்றது ஒரு மிகப்பெரிய ஆதிக்க சிந்தனை. அதை நம்ம எதிர்த்து பேசக்கூடிய ஒரு இடத்துல இருக்கணும். ஆனால் அது வந்து பேசலை, அதெல்லாம் பேசப்படுறது இல்லை. ஏன்னா அரசியல் நேரத்தில் நீங்கள் இதை பற்றி பேசிட்டிங்கன்னா வாக்கு வங்கி எங்கே நம்மளுக்கு வராமல் போயிடுமோன்ற எண்ணத்தில் நீங்கள் நிறுத்தும்போது, நம்ம உங்கள் அரசியலை பார்க்காமலாம் இல்லை, மக்களும் பார்க்காமலாம் இல்லை, ஒரு தரப்பு உங்களை விமர்சிக்காமையும் இல்லை. அப்படி விமர்சனம் வந்து இது மாதிரிலாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க, இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் குரல் கொடுக்க மாட்டீங்க, நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க அப்படி சொல்லி யாராவது எதிர்த்து உங்களை கேள்வி கேட்டால் நீங்கள் அவங்களால வன்மத்தை கொட்டுறதும் அசிசமான வார்த்தைகளை பேசுகிறதும் தரம் கெட்ட வார்த்தைகளை பேசுறதெல்லாம் வந்து உங்களுக்கான தகுதிகள் கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அதுக்கு அடுத்து இவர் வந்து நிறைய விஷயங்கள் பேசினார். வள்ளுவம் தான் ஒரு வரிகள் ஒன்று அழகாக சொல்லும், எனக்கு அது ரொம்ப பிடிச்ச வரிகள், நான் நிறைய முறை சொல்லியிருப்பேன். அங்கனத்துள் உக்க அமிதாற்றல் தங்கனத்தார் அல்லார் முன் கோட்டிக்கொள்ளல்னு சொல்லி நம்ம வேதம் சொல்லும்.
என்னென்னா ஒரு மனுஷன் வந்து உயர்ந்த கருத்துக்களை வந்து எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்குறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த கருத்தை வந்து அது ஏற்புடையதாகவே இல்லாமல் அது கடந்து செல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல வந்து ஒரு அமிர்தத்தை வந்து நம்ம வீணாக சிந்திரிக்கிற மாதிரி தான். அதுபோல் இந்த தமிழ் தேசிய கருத்தியலை வந்து எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் நம்ம சேர்த்து இன்றைய கால சூழலில் நம்ம பார்க்கும்போது இது இளைஞர்கள் மத்தியில் பெருசாக போய் சேர்ந்துருக்கான்னு பார்த்தா ஒரு 50% சேர்ந்துருக்கு, 50% சேரலன்றதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அப்போது வீணாக சிந்தக்கூடிய அமிர்தமாக தான் இங்கே போய் விழுந்திருக்கோன்னு ஒரு ஐயப்பாடு தான் நம்மளுக்கு தோணுது. இது அரசியலுக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வந்து தெரியும், எந்த அளவுக்கு இதோட ரிசல்ட்டு என்ன ஏதுன்னு சொல்லி. நம்ம எதுக்காக ஒரு காட்டமாக நம்ம விமர்சிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஒரு ஆளுமையாக நீங்கள் வளர்த்துக்கிட்டு நீங்கள் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நீங்கள் இதுக்கு முன்னே நடந்த பிரச்சனைக்கெல்லாம் குரல் கொடுக்கல, அது நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா என்ன பிரச்சனைக்கு குரல் கொடுத்தீங்கன்னா, ஒரு சினிமா துறையில் வந்து சினிமாக்குள்ளேயே நடிச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு நீங்கள் என் ரசிகர்களை ஏதாவது கையை வைப்பீங்களா அப்படின்னு சினிமாக்குள்ளே வந்து டைலாக் வந்து பேசுகிறதுக்கான குரல் ஒன்றா எழுந்திருக்கும். களத்தில் குரல், அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி களத்திலேயே வந்து அவங்க யாரும் கிடையாதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த களத்துக்கான குரல் உங்களுக்கு கிடையாது. அதனால் நீங்கள் அந்த களத்துக்குள்ளே வந்து நீங்கள் அந்த களத்தில் நாங்கள் உங்களை யாரையும் சேர்க்கல. ஆனால் நாங்கள் எதுக்காக இதை நம்ம இவங்களெல்லாம் எதிர்த்து பேசுகிறோம் அப்படின்னா, கூட பிறந்தவன் இப்போது என் கூட ஒருத்தன் பிறந்துட்டான் என் அண்ணன் தம்பின்னா, அவன் கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு பைத்தியமாக மாறி போயிட்டே இருக்கான். அவன் பைத்தியமாக மாறி போயிட்டே இருக்கும்போது அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? அப்போது அந்த கடமை நம்ம செஞ்சாகணும். நம்ம கூட பிறந்த உடன்பிறப்பாக நம்ம கூட ஒருத்தன் இது மாதிரி வந்து பைத்தியக்காரனை மாறி போகிறானேன்னு சொல்லி, அப்படி இருக்கும்போது அவனுக்கு நம்ம அதை வைத்தியம் பார்த்து தானே ஆகணும். அப்படி அதுக்காக தான் வந்து இந்த வைத்தியங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது, அதுக்காக தான் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ கருத்தியலான விஷயங்கள்லாம், ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம இங்கே பேசுகிறதுக்கு அதை கொண்டு வந்து ஏதாவது ஒன்று சேர்க்கணும்னு நினச்சா கூட அதை கிரஞ்சி பூமர்னு சொல்லி பேசக்கூடிய ஆட்கள் தான் இப்போது அரசியலுக்குள்ளே வந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப எங்கே போய் முடிய போகுது தெரில. எனக்கு தெரிஞ்ச இந்த களத்திலேயே இல்லாமல் இருக்காங்க இல்லையா, இந்த களத்திலேயே இல்லாதவங்களுடைய போராட்டங்கள் மட்டும் கொஞ்சம் பேசலாம். படிக்கலாமா ஒன்று ஒன்றா? நான் ஏ4 ஷீட்லாம் எழுதி படிக்க முடியாது, ஏன்னா இது வந்து நிறைய லிஸ்ட்டு போட்டிருக்கு. போராட்டத்துக்கே லிஸ்ட்டு போட்டு நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம 1-2ன்னா உடனே அப்படி சொல்லிவிடலாம். பைபிளிங்க இவ்வளோ போராட்டம் பண்ணிக்குதுல்ல, அப்போ ஒன்று தான் சொல்லணும். ஒன்று, இலங்கை தமிழர் இடப்படுகொலைக்கு எதிரான போராட்டம், கச்சத்தீவு மீனவருடைய உரிமை கோரி ஆர்ப்பாட்டம், காவிரி நீர் உரிமையினுடைய இயக்கத்தினுடைய போராட்டம், ஸ்டெர்லைட் ஆலை வந்து மூடக்கோரி போராட்டம், மெத்த ஆலை எதிர்ப்பு இயக்கம், நீட் தேர்வு எதிரான மக்கள் போராட்டம், நீட் தேர்வுக்கு எதிரான மக்கள் போராட்டம், அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விவசாய கடன் தள்ளுபடி கோரி ஒரு போராட்டம், தமிழ் மொழி உரிமையுடைய பாதுகாப்பை வந்து பாதுகாக்க சொல்லி ஒரு போராட்டம், பனைமரம் வந்து ஏறணும், பனைமரம் ஏறுதல்னு ஒரு போராட்டம் ஒன்று நடத்துகிறாங்க, இடையில் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அந்த பனைமரம் ஏறுதலுடைய போராட்டம், மரம், அப்புறம் வந்து நாட்டை காப்போம்னு ஒரு இயக்கம், மரம் நடுவோம் நாட்டை காப்போம்னு சொல்லி ஒரு இயக்கம் ஒரு இது ஒன்று எடுத்து பண்ணாங்க. வட மாநிலத்தவர்கள் இங்கே வராங்க இல்லையா, அதுக்கு வட மாநிலத்தவர்களுடைய ஆதிக்க எதிர்ப்பு பேரணி ஒன்று நடத்தினாங்க. தமிழக மீனவர்களுடைய விடுதலை கோரி போராட்டம் அப்படின்னு என்ன தெரியுமா, சிறையில் பிடிச்சி மீட் போட்டாங்க இல்லையா, இங்கே மீன் பிடிக்க போனவங்களெல்லாம் ஒரு 680 பேர் கிட்டத்தட்ட. அது வந்து அந்த டைமில் மீட்டு கொடுக்க சொல்லி ஒரு பெரிய அளவில் போராட்டம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நீர் ஆதார பாதுகாப்பு இயக்கம், எனக்கு நீர் ஆதார பாதுகாப்பு இயக்கம், அதுக்கு ஒரு அமைப்பு இது பண்ணாங்க. சாலை மறியல், காவிரி நீர் பிரச்சனைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பண்ணாங்க. காவிரி நீர் பிரச்சனைக்கு அப்போல்லாம் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு என்ன படம் பண்ணிட்டு இருப்பீங்க, அப்போல்லாம் குரல் கொடுத்துருக்க மாட்டீங்க. இப்போது அவங்க அந்த டைமில் என்ன பண்ணாங்கன்னா களத்திலே இறங்கிட்டாங்க. சேப்பாக்கம் ஸ்டேடியம்னு கூட இறங்கி களத்தில் இறங்கி பெரிய அளவில் போராட்டம் பண்ணாங்க. அதெல்லாம் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தனியார் பள்ளி கட்டண உயர்வு அதிகமாக இது பண்ணுறாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு வாட்டி போராட்டத்தை எடுத்தாங்க. அப்புறம் வந்து தமிழருடைய பெண்கள் பாதுகாப்புனுடைய ஆர்ப்பாட்டத்தை ஒன்று பண்ணாங்க. இதே மாதிரி நிறைய இந்த பாலியல் பிரச்சனைகள் வரும்போது இருந்தப்போ அதை ஒரு பிரச்சனைகளாக பெரிய அளவில் எடுத்து பண்ணாங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக மதுக்கடைகள் மூட சொல்லி பெரிய அளவில் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அது அங்கங்கே நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ கூட கன்னியாகுமரியில் பண்ணாங்க, குளச்சலில் ஒரு அக்கா. அது நிறைய விஷயங்கள் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் கல்வி உரிமை இயக்கத்துக்கு தனியாக ஒரு வாட்டியை எடுத்து பேசினாங்க. தமிழ் பெயர்கள், அதாவது தமிழ் மீச்சு பாசனம்னு ஒன்று அமைச்சு எங்கெங்கே தமிழ் பெயர்கள் இல்லாமல் வட மாநில பெயர்கள் வேறு பெயர்கள் எதாவது இருக்கோ அந்த பெயர்கள் இருந்தால் நம்ம பெயர்கள் தான் அங்கே முக்கியத்துவம் இருந்திருக்கணும். மற்ற மொழி பெயர்களாக இருந்தால் அதை எடுக்கணுன்றதுக்கு அதுக்கு ஒரு தனி அமைப்பு வச்சு இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு ஒரு போராட்டம் நடந்தது. அதுக்கப்புறம் தமிழக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பேரணி ஒன்று பண்ணாங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அது அப்படிலாம் பேசினா நீங்கள் தான் சிரிப்பீங்களே, மரங்கள் மாநாடு அது இதுன்னு சொல்லி. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதுக்கு தனியாக ஒரு போராட்டம் பண்ணாங்க. அப்புறம் தமிழ் தேசிய மாநாடு நடத்தினாங்க. நீர் மேலாண்மை சீர்திருத்த கோரிக்கை போராட்டம் ஒன்று நடத்தினாங்க. தமிழ்நாட்டில் குடியிருப்பு நெருக்கடி அதிகமாக இருக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. தமிழ்நாடு கடலோர மீனவர்கள் பாதுகாப்பு இயக்கம் ஒன்று பண்ணாங்க. பனைமரம் உற்பத்தி ஏறுதல் ஊக்குவிப்பு போராட்டம் ஒன்று பண்ணாங்க. கல்வி சீர்திருத்தம் மற்றும் தமிழ் பாடம் கட்டாயமாக்க கோரி ஒரு போராட்டம் பண்ணாங்க.
அதுக்கப்புறம் வந்து தமிழ் பெண்களின் உரிமைக்கான பேரணி ஒன்று பண்ணாங்க. தமிழக இளைஞர்கள் வேலைவாய்ப்பு வந்து விழிப்பு முகாம் இயக்கம் ஒன்று ஆரம்பித்தாங்க. அது சரியாக பண்ணாங்க. தமிழ்நாடு மருத்துவ சேவை மேம்பாட்டு கோரிக்கை ஒன்று பண்ணாங்க. விவசாய உரிமை கோரிக்கை ஒன்று பண்ணாங்க. காவிரி மேலாண்மை வாரியம் ஒன்று அமைக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு தனியாக அமைப்பு ஒன்று போராட்டம் பண்ணாங்க, கோரிக்கை வச்சாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழக பாசன திட்ட விரிவாக்க கோரி ஒன்று, அதுக்கு தனியாக ஒன்று பாசன திட்டம்னு ஒன்று, அதெல்லாம் தான் தெரியும் இல்லையா, அது ஒன்று. அப்புறம் தமிழருடைய நினைவேந்தல் பேரணி ஒன்று தனியாக ஒரு வாட்டி பண்ணாங்க பெரிய அளவில். தமிழ்நாடு காடு நிலம் பாதுகாப்பு இயக்கம் தனியாக ஒன்று பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழக அரசு ஊழல் விசாரணை கோரி ஒரு போராட்டம் பண்ணாங்க. தமிழக மீனவர்கள் குடும்ப நல இயக்கம் ஒன்று வச்சு பண்ணாங்க. தமிழ்நாட்டில் வந்து மரண தண்டனை ஒழிப்பு கோரி ஒரு போராட்டம் பண்ணாங்க. தமிழக இன ஒற்றுமை பேரணி ஒன்று பண்ணாங்க, தமிழெல்லாம் ஒன்று கூட வேண்டும்னு. தமிழக சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இயக்கம் ஒன்று பண்ணாங்க. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை ஊழல் எதிர்ப்பு ஒன்று பெரிய அளவில் இருந்துச்சு. அந்த ஊழல் எல்லாம் பெருசாக வந்து எதிர்ப்பு தெரிவித்து குரல் கொடுத்தாங்க. நெய்தல் தொழிலாளருடைய பிரச்சனைகளுக்கு ஆர்ப்பாட்டம் போய் பண்ணாங்க. கள்ளச்சாராயத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பித்தாங்க. பசுமை தமிழகம் இயக்கம்னு ஒன்று இருக்குது. தமிழக தண்ணீர் விலை உயர்வு இருக்கு இல்லையா, பாட்டில், இது அடிக்கடி அவர் நிறைய பேசியிருப்பார். தண்ணீர் மாநாடு உங்களுக்கு அதுதான். நிறைய பேர் வந்து கேலி கிண்டல்லாம் நிறைய பேசினாங்க. எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லா கட்சியிலேருந்து பேசினாங்க. அதெல்லாம் தண்ணி குடிக்கிறவனுக்கு தெரியும். குடிக்கிற தண்ணி நான் சொல்கிறது குடிக்கிற தண்ணி, மற்ற தண்ணி குடிக்கிறவனுக்கு சொல்லலை. அதனால் வந்து அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து பணிமனை ஊழல் எதிர்ப்பு ஒன்று நடந்தது. அதுக்கு பால் விலை உயர்வு எதிர்ப்பு ஒரு ஆர்ப்பாட்டம். தமிழக மாணவர்கள் இடஒதுக்கீடு கோரி ஒரு போராட்டம். தமிழ்நாடு சட்டசபை தீர்மானம் கோரி ஒரு ஆர்ப்பாட்டம். கல்வி நிறுவன ஊழல் எதிர்ப்பு பேரணி. தமிழக விவசாயிகள் தற்கொலை எதிர்ப்பு இயக்கம் ஒன்று பண்ணாங்க. நீர் பாதுகாப்பு பாசறை இயக்கம் ஒன்று. சுற்றுச்சூழல் தின மரநடுகையை வந்து ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பித்தாங்க. தமிழ்நாடு மருத்துவக் கல்லூரி ஊழல் எதிர்ப்பு ஒன்று. கல்வித்துறை சீர்திருத்தம் ஒன்று. மாணவர்கள் உரிமை காப்பாற்றும் பேரணி ஒன்று. தமிழர்களுடைய தொழிலாளர்கள் உரிமைக்கான ஆர்ப்பாட்டம் ஒன்று. தமிழக அரசு பணியாளர்கள் ஊழலுடைய எதிர்ப்பு ஒன்று. விவசாய நிலம் அதாவது வந்து ஆக்குபைட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த அபகரிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விவசாய நிலம் அபகரிப்புனுடைய ஒரு எதிர்ப்பு ஒன்று. அப்புறம் இலங்கை தமிழர்களுடைய உரிமைக்கான மணி யாத்திரை ஒன்று கொடுத்தாங்க. கச்சத்தூரினுடைய மீனவர்களுடைய கூறி ஒரு பேரணி. காவிரி நீர் மேலாண்மை எதிர்ப்பு சாலை மறியல் ஒன்று. மீனவர் குடும்ப நலத்துக்காக கடல் ஆர்ப்பாட்டம் ஒன்று. நீட் தேர்வு மற்றும் மருத்துவ தேர்வுக்கான மாணவர் பேரணி ஒன்று. மாணவர் பேரணி மீன்ஸ் நாம் தமிழ் கட்சியுடைய மாணவர் பேரணி. விவசாய கடன் தள்ளுபடி கோரி விவசாய ஆர்ப்பாட்டம் ஒன்று. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பனமரங்கள் பாதுகாப்பு பேரணி ஒன்று பெரிய அளவில் நடந்தது. தமிழ் மொழியினுடைய உரிமை மீட்பு கூட்டம் ஒன்று நடந்தது. தமிழ்ச்சங்கம் மரபு காப்பாற்றும் பேரணி ஒன்று நடந்தது. பெண்கள் பாதுகாப்பு பாலியல் வன்முறைகள் எதிர்ப்புக்கான ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. மாவட்ட சுகாதார ஊழலை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. எரிபொருள் விலை உயர்வுக்கு வந்து எதிரான சாலை மறியல் ஒன்று நடந்தது. பள்ளி கட்டண உயர்வுக்கு வந்து எதிரான ஒரு பெற்றோர்களுடைய ஆர்ப்பாட்டம் ஒன்று எடுத்து பெரிய அளவில் கொண்டு போய் செல்லப்பட்டது. அப்புறம் குடிநீர் இல்லாத திருச்சியில் வந்து ஜல மரபு பேரணி ஒன்று நடந்தது திருச்சியில். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மட்டமும் மீன் வளமுடைய பாதுகாப்பு மாபெரும் ஒரு பேரணி ஒன்று நடந்தது. அரசு தேர்தல் ஆணையத்தில் வந்து குறையாக விமர்சித்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்தது. போலீஸ் திணிப்புகள் அத்துமீறல் எதிர்ப்பு பேரணி ஒன்று நடந்தது. பிளாஸ்டிக் பயன்முறை தடையை வந்து கோரி நெகிழி குப்பைகள் இந்த பிளாஸ்டிக்லாம் வந்து தடை பண்ண சொல்லி, அதுக்கப்புறமா வந்து நாட்டுப்பற்று பண்பாட்டு விழிப்புணர்வு பேரணி ஒன்று நடந்தது. அப்புறம் வந்து காடு அழிப்பு எதிர்ப்பு திட்டம் வந்து ஒன்று பெரிய அளவில் எடுத்து பண்ணாங்க. அப்புறம் இன்னொன்று இது பெரிய விஷயம், சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு வந்து பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அந்த டைமில் நம்ம ஆளுங்க நிறைய பிரச்சனைகள்லாம் கூட சந்தித்தாங்க. தமிழர்களுடைய வீரர்கள் நினைவேந்தல் எப்போவுமே பண்ணணும்னு சொல்லி அதுக்கு ஒரு தீர்மானம் ஒன்று. விவசாய நிலம் பாதுகாக்கிறதுக்கு ஒரு போராட்டம். நிலம் வந்து ஆக்குபைட் பண்ணுறாங்க இந்த சேலம் எக்ஸ்பிரஸ்வேல, அந்த இடத்துல ஒரு போராட்டம். அப்புறம் நாவலூர் குடிநீர் பிரச்சனை, நாவலூரில் ஒரு குடிநீர் பிரச்சனைக்கு ஒரு எதிர்ப்பு பெரிய அளவில் பண்ணாங்க. தமிழக இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்கு ஒரு பெரிய அளவில் பண்ணாங்க. தமிழ்நாடு ஹாஸ்பிட்டலில் வந்து பெரிய அளவில் ஊழல் இருக்குன்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு போராட்டம். அதுக்கப்புறம் இன்னொன்று பேராசிரியர் வந்து நியமன ஊழல் எதிர்ப்புன்னு ஒன்று நடந்தது. அதுக்கு ஒரு பெரிய அளவில் போராட்டம். தமிழ்நாடு ஆட்சி சீர்திருத்த கோரிய ஒரு போராட்டம். தமிழ் திரைப்படங்கள் வந்து தமிழ் பெயரை கட்டாயப்படுத்துறதுன்னு ஒரு போராட்டம் நடந்தது. தமிழகத்தினுடைய சாலை விபத்து குறைப்பு விழிப்புணர்வு பற்றி ஒரு பெரிய ஒரு பேரணி நடந்தது. அதுக்கப்புறம் வந்து தமிழக அரசினுடைய நியாயமற்ற வரி உயர்வு எதிர்ப்பு. தமிழ்நாட்டினுடைய மின்சார அதாவது கரண்ட்லாம் வந்து அதிகமாக பில் ஏற்றிட்டாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு போராட்டம் நடத்துனாங்க. ஆந்திராவுக்கு தமிழ்நாட்டில் வந்து அதான் தண்ணி பிரச்சனை இருக்குது, எல்லை நீர் பிரச்சனை, அதுக்கு ஒரு போராட்டம் ஒன்று பண்ணாங்க. தமிழ்நாட்டில் வந்து பசுமை ஆற்றல் ஒரு பேரணி ஒன்று பண்ணாங்க. தமிழ்நாட்டில் வந்து உரிமை சட்டம் கோரி ஒரு பேராட்டம் ஒன்று. தமிழக அரசு நிர்வாக சீர்திருத்த கோரி ஒரு பேரணி. தமிழ்நாடு கடலோர மீனவர் காப்பாற்றும் பேரணி ஒன்று. கல்வி ஆங்கில ஆதிக்கம் எதிர்ப்பு போராட்டம். தமிழ்நாடு பண்பாட்டு விழக்கம் இயக்கம். பசுமை தமிழ்நாடு காப்போம்னு ஒரு பேரணி. தமிழக அரசனுடைய மருத்துவ வயலில் வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு ஒன்று. நீர் மாசுபாடு எதிர்ப்பு பேரணி ஒன்று. சரி போதும், இதுவே நிறுத்திக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது, அப்போ பேசலாம். ஏன்னா செங்கல்பட்டில் கூட நில பிரிவு ஒன்று பெருசாக ஒன்று இப்போ பண்ணாங்க. நிறைய இருக்குது இன்னும். சிஏஏ
கை ரொம்ப நேரம் பேசினேன், இந்த வலிக்குது. அதுமாரி வந்து நிறைய போராட்டங்களெல்லாம் எதிர்த்து பேசுகிறாங்க, களத்திலே இல்லாதவங்க. நான் இப்போ பேசியிருக்குது ஒரு 2 பக்கம் வச்சுருக்கேன், அது இருக்குது இன்னும் பக்கம் பக்கமாக. இந்த பள்ளிக்கூடத்தில் நம்ம பசங்க உட்காந்து எக்ஸாம் அதுமாரி பக்கம் பக்கமாக ஏற்றி வச்சுருக்காங்க. எவ்வளோ தான் நம்ம படிக்கிறது, போதும். இந்த அளவுக்கு ஒரு போராட்டங்கள்லாம் எடுத்து முன்னிலைப்படுத்திட்டு இருக்க இவர்கள் களத்தில் இல்லாதவர்கள் தான், களத்தில் இல்லாத இவர்கள் தான் இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து வேற்று கிரகவாசிகள், வேறு கிரகத்தில் போயிட்டு வேறு கிரகத்தில் இருக்கிறவங்களுக்காக குரல் கொடுத்துருந்தா இந்நேரம் ஏலியன்ஸ் கூட இவங்க வந்து கூட்டு போய் பரவாயில்லப்பா இவன் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பதவி கொடுத்துருப்பாங்க. பாவம் என்ன பண்ணுறது, அவங்க இந்த இடத்துல இன்னும் இவங்களுக்காக குரல் கொடுத்துட்ருக்காங்கன்னும் போது இவங்கெல்லாம் களத்தில் இல்லாத ஒரு முட்டா பயலுங்க. அப்படி தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க?